10 வயசு முதல் வந்து குழந்தைகளா வந்து பார்த்துக்கிட்டோம். அந்த 50 வயசுக்கு மேலானவங்க வந்து என்ன சந்திச்சு பார்த்துக்கிட்டோம். அந்த இடப்பட்ட நாளில் வேண்டாங்கிறது வெள்ளிங்கிரி ஆண்டவனா முடிவெடுத்து ஒதுக்கப்பட்ட விஷயம் தான். இது இயற்கை தானா? மனுஷனுக்கு வர்றது இயற்கை தான் அது. ஆனால் ஆண்டவன் அதை ஏற்றுக்கலையே. இது இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டைம் பீரியட் தாண்டியும் நிறைய பேர் சும்மா வராங்க. தெரியாதவங்க கூட அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ண வராங்களே. இப்போ அந்த மாதிரி தெரியாதவங்க வந்து அது அலோவ் பண்ணது அவங்களுக்கு தெரியாதனமா போறது அது ஆண்டவனால தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர்த்து நான் பார்த்துட்டேன். ஆமா, ஆண்டவனால நிறைய குடும்பம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அது நான் என் கண்ணு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடி செந்தில் சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், பச்சை வயசு செந்தில் சாமி. அவரு நான் வந்து அடிக்கடி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 வயசு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மலை ஏறி வர்றாங்க. மலை ஏறி வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா மலையில் அகோரி மாதிரி தான் இருப்பார். அந்த செந்தில் சாமிங்கிறவர் அகோரி மாதிரி தான் இருப்பார். மலைக்கு வர்றாங்க, அவங்க ஏறி வர்றாங்க, நாங்கள் இறங்கி வரும்போது ஒரு இடத்துல நிறுத்தி அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வரக்கூடாது, தெரியாது எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. சரிம்மா பரவாயில்ல, இது வரைக்கும் வந்தது போதும், இறங்கி போகலான்னு சொன்னால் நாங்கள் வந்தாச்சு வெள்ளிங்கிரி ஆண்டவனை பார்த்துட்டே வருவோன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டே வருவோன்னு சொல்லும்போது அந்த அகோரி மாதிரி இருக்கிற சாமியார் சாபம் கொடுக்குறாரு. இந்த சூழலில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை, நான் சொல்லி நீ திருப்பி போகணுங்கிறியே, உன் குடும்பத்துக்கு நான் சாபம் கொடுக்குறாரு. அவங்க இறங்கி வரும்போதே அந்த பெண்களுக்கு 2 பேருக்கு கால் கையில் அடிபட்டு தான் கீழே வந்தாங்க. நிஜமா உண்மையா நடந்தது, என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஓகே, நீங்க சொன்னீங்க பலவாட்டி நீங்க போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அங்கே தங்கி இருப்போம். நாங்கள் ஒரு குகையை மறைச்சி அந்த குகைக்குள்ளே தங்குவோம், சாப்பாடு செஞ்சுக்குவோம். பூஜைக்கு உண்டான நெய்வேத்தியத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் வெடியே பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சும் பண்ணுவோம். ஒரு நைட்டு மழை நல்லா பெய்யுது, அடுப்பு பற்றறதுக்கு எண்ணெய் இல்லை, அடுப்பு பற்ற வைக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு இது எப்படி அடுப்பு பற்ற வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுங்கிறத யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஒரே ஒரு மனுஷன் அந்த தார்பாயை வீக்கிட்டு 2 லிட்டர் எண்ணெய் பாட்டில், எண்ணெய் பாட்டில் கையில் கொடுத்தாங்க. கையில் கொடுத்ததையும் உள்ளே உட்காந்துருக்கிறவங்க அந்த எண்ணெய் பாட்டிலை வாங்கிட்டாங்க. மழை பெய்யுது, உள்ளே வந்து உட்காருங்க, மழை விட்டதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா யாரும் பேசலை, கூட வந்தவங்க யாரும் நடக்கலை, ஆள் நடமாட்ட சத்தம் எதுவுமே கேட்கல. ஆனால் என்ன யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. யார் கொடுத்தாங்க கொடுத்த நம்பரை பார்த்தீங்களவா? கை மட்டும்தான் வருது பாட்டில், முகத்தையும் ஆளையும் நாங்கள் பார்க்கவே இல்லை. இது எத்தனை வருஷம் முன்னாடி? 4 வருஷத்துக்கு முன்னாடி, 2019. கை மட்டும் நீட்டி இந்தாங்க சாமி கீழே இருந்து சீமெண்ணெய் கொடுத்து விட்டாங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஆள் நடமாட்டமானா எங்களுக்கு கேட்கும். ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 3 மணிக்கு யார் அந்த மலையில் வந்து நடந்து வர்றாங்க, மணி 3 காலையில். ஆனால் எண்ணெய் கொடுக்குறாங்க. நைட் 10 மணிக்கு நாங்கள் பேசுகிறோம், எண்ணெய் இல்லை, காலையில் எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு. ஆனால் எண்ணெய் 3 மணிக்கு வந்துருச்சு. அது எங்களுக்கு ஒரு அதிசயமான விஷயந்தான்.